ஆகஸ்ட் 10 காலையில 4 மணி. தூங்காமலும், மூஞ்சு கழுவியும் கழுவாமலும், குளிச்சும் குளிக்காமலும், பல் தேய்ச்சும் தேய்க்காமலும் நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்க கலக்கத்தோட திருச்சிக்கு போக போறேன். ஸோ வீட்லேருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. என் வண்டியை தவிர வேற எந்த வண்டியுமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அண்ட் நம்மளோட பாண்டிச்சேரி பார்க்கிங்ல விட்டுட்டு காசை கொடுத்தா அந்த அண்ணா வண்டி எடுக்கும் போதாமா காசு தரணுன்றாரு. ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போறேன் இல்லையா, அதனால. ஸோ பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 4:45 தான் பஸ். நான் 4:15 பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிட்டேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்றப்பே செம தூக்கம். ஸோ ஃபைனலி பஸ்ஸும் வந்தாச்சு. ஏறி உட்காந்து ஒரு விண்டோ சீட்டா பார்த்து பிடிச்சாச்சு. ஸோ சீட்டில் உட்காந்தோடனே ஒரு அழகான வியூ சூப்பராக வந்துட்டு நம்ம 3 ஐயா தெரிஞ்சிட்டு இருந்தாரு. ஸோ அழகாக அவரை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல, தூங்கிட்டேன். அப்புறம் கிட்டத்தட்ட திருச்சி வந்ததுக்கப்புறம் தான் எழுந்தேன். 9:30 திருச்சி ரீச் ஆனோம். ரீச் ஆனதுக்கப்புறமா வென்யூக்கு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோம். ஆட்டோ நாட்டை கேட்குறேன், என்னென்ன கோயில் இது மலை மேலேன்னு கேட்டால், அதுதான் உச்சிப்பிள்ளையார் கோயில் அப்படின்றாரு. ஓகே, ஸோ ஃபைனலி வென்யூ வந்தாச்சு, கெட் ரெடி ஆயாச்சு. ஸோ மைட்டி மைண்ட் ப்ரொடக்ஷன்ஸோட பரமு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய 1 டே செமினார் தான் இது. ஸோ ரொம்ப சூப்பராக அழகாக வந்துட்டு இந்த செமினார் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ மேம் வந்துட்டு இல்லை, முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வந்துட்டு 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஃபுல் டே நின்றுட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் அழகாக வந்து இந்த செமினார் எடுத்தாங்க. நிறைய யூனிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அழகாக இருந்துச்சு இந்த செமினார். அண்ட் எனக்குமே ஓவரால் ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்திருந்த நிறைய லேடிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட் எடுத்துகிட்டு போனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்படி கன்க்ளூஷன் நான் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு திடீர்னு ஒரு மேடம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, டக்குன்னு வந்து என்னோட மைக்கை பிடுங்கினாங்க. என்னடா அப்படின்னு மைக்கு பிடிங்க என்னை வந்து பாராட்டிட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே பாண்டி வந்தாச்சு.